realize something really, really deep today. ஸோ நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஸ்டார்டிங்கில் மெயின் ரோட்லேருந்து 2 கட் இருக்கும். ஸோ ஒரு கட் வந்து தப்பான ரூட், செகண்ட் கட் தான் வந்து என்னோடய கரெக்டான ரூட் வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் நான் ஆஃபீஸ்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த ரோட் வரப்போ அந்த 2 ரோடுக்கும் சுத்தமாக டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ இருட்டாக வேறு இருக்கிறதுனால இட் லுக் as if there's only one road. The other road will not even show up when you come towards those roads. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு டெய்லி வர்றப்போ கேப் அண்ணா கிட்ட ரூட் சொல்கிறப்போ சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ரோடுக்குள்ளேயே போயிடுவேன். ஆனால் இந்த ரோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமா ரியலைஸ் தட் திஸ் இஸ் நாட் த ரைட் ரூட். அப்படியே அண்ணா கிட்ட அண்ணா சாரி இது கரெக்டான ரூட் இல்லை, நம்ம யூடர்ன் போட்டு போய்க்கலாம், நெக்ஸ்ட் ரோடுக்குள்ளே போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் சில பேர் they will understand. சம்டைம்ஸ் ஒரு மாதிரி கடியாயிருவாங்க பிகாஸ் அதுவே நைட் டைம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம தப்பான ரூட் சொல்லும் போது ஆப்வியஸ்லி தேர் கோயிங் டு கெட் ஃபியூரியஸ். ஆனால் அந்த டைமில் வந்து சரி எனக்கும் வேறு வழி தெரியாது, நான் தப்பாக சொல்லிட்டேன், எதுவும் பண்ண முடியாது, அப்படியே ஒரு மாதிரி காண்டாயிட்டு அண்ணா திருப்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு I started doing this for almost 2 weeks. கையிலே என்கிட்ட மேப் இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி ரோடு இருக்கும், பட் தப்பாகவே சொல்லிட்டு இருப்பேன் 2 வீக்ஸாக. இதே மாதிரியே போயிட்டு இருந்தது. அண்ட் என்ன நீ இந்த அளவுக்கு மக்கா இருக்க, என்ன இந்த கையிலே மேப் இருக்கு, டெய்லி இந்த ரூட்டில் தான் வர, தென் ஹவ் ஆர் யூ மிஸ்ஸிங் த ரோட் எவ்ரி சிங்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ரியலி பேட் அபவுட் மை செல்ஃப். அண்ட் ஒரு பாயிண்டில் எனக்கு என்னடா இது, ஹவு கேன் சம்ஒன் பி திஸ் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் பீட்டிங் அப் ஸோ மச் மை செல்ஃப். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா அந்த ரூட்டில் வரப்போ ஐ ஸ்டார்டட் திடீர்னு ஒரு ஹிட் ஆகி நான் என்ன பண்ணேன்னா அந்த வழியில் இருக்க பில்டிங்ஸ், அந்த சைடில் இருக்கிற குட்டி குட்டி பொருட்கள் பாதி அடைஞ்ச ரோட்டு கடை இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி லேண்ட்மார்க்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் ஹிட் ஆகி. ஸோ அன்னிலேருந்து நான் கரெக்டாக ரூட் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ணா உங்கள் கேப் அண்ணா தப்பாக போனாலுமே ஆனால் இந்த ரோடில் அடுத்த ரோடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே போயிட்டு இருந்ததுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன் எந்த அளவுக்கு வந்து நம்ம தாட் மை செல்ஃப் அஸ் ஸ்டூபிட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததை ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்காட், அப்படியே மறந்துட்டேன். அண்ட் ஆஸ் டேஸ் ரோல்ட் ஆன், நேற்று தான் வந்து அதே ரூட்டில் நான் எப்பயும் போல் வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அண்ணா வந்து கரெக்டாக இந்த ரோட்லேயே திரும்பினார், ஃபர்ஸ்ட் ரோட்லேயே திரும்பினார், விச் ஆக்சுவலி மை வீடு இஸ் இன் 2nd ஸ்ட்ரீட். ஆனால் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ரோட்லேயே திரும்புகிறப்போ நான் அண்ணா இந்த ரோடில் அடுத்த ரோடு அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த கட்டு திரும்புகிறப்போ அந்த அண்ணா வந்துமா அந்த ரோடு அங்கே இருக்கிறதே சுத்தமாக தெரிலமா, எங்களுக்கு வந்து டெய்லி ஒரே கேப் டிரைவர் போட மாட்டாங்க, எவ்ரி டே இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் இந்த அண்ணா ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் couple of months only this அண்ணா told me மா அந்த ரோடு அங்கே இருக்கிறதே சுத்தமாக தெரில, இந்த சைடு நான் வந்திருக்கேன் அந்த ரோடே தெரியாது அப்படின்னு சொன்னார். இட் ஹிட் ரியலி ஹார்ட். லைக் அது எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு நான் அப்படியே உடனே வந்து அந்த அண்ணா சொன்னேன் ஓகே நான் சரி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஒரு டீப் திங்கிங்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு ஐ ஜஸ்ட் sat down and I was just thinking, see, the problem is always not with you. It's not with you always. I mean, sometimes it might be and you can always change it, but it's not about you always. சுற்றி பார்க்கணும் நம்ம. ஸோ அதை நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக எந்த அளவுக்கு வந்து நான் நானே வந்து ரொம்ப லோவாக நினச்சிக்கிட்டேன், எந்த அளவுக்கு நான் வந்து started feeling bad about myself அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப பாவமாகிடுச்சு. I cannot express it well, but yeah, I felt really பாவம் about myself for thinking that way. Just think about it. I just wanted to reflect on this one. I used to be someone who puts every single blame on myself. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே I used to feel bad about myself. I used to beat up myself. எல்லாமே என்னால் தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி இருப்பேன். But as days rolled on,
I just started realizing that it's not always with you, it's not always with us. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா we'll surely get an answer. What actually happened? What were the resources you had? What actually made you think that? Like நம்மளை பற்றி அந்த அளவுக்கு லோவாக பேசுகிற அளவுக்கு what happened? தப்பான என்ன? What is so wrong in being wrong? அப்படின்னு சொல்லிட்டு I started overthinking in a good way. And yeah, அதுக்கப்புறம் வந்து every time I look at that road I be like life's good man அப்படி சொல்லிட்டு I started smiling every time I go through the same road. I mean it's the same road that I used to feel bad about myself, and அதே ரூட்ல தான் வந்து இப்போ I'm just smiling. So yeah, எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, if you work on yourself up to a point that you are capable of handling every pain, you'll just face it with a smile. So I mean it takes a lot of courage to attain that stage. It takes a lot of sacrifices, both mentally, physically, doesn't matter. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஜேர்னி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு லெவல் ஆஃப் க்ரோத் இருக்கும். ஸோ சில பேர் வந்துட்டு சொன்னோன்னே புரிஞ்சுப்பாங்க, சில பேர் வந்து இட் டேக் சம் டைம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஏமால தான் அப்படின்னு யோசிக்காம ஜஸ்ட் திங்க் என்ன நடக்குது நம்மளை சுற்றி, எதனால நான் அப்படி என்னை பற்றி நினச்சேன், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் திங்க். உட்காந்து ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, why did this happen to me, why am I feeling this bad about myself அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம்லேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம just step away from the problem, look around. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு குட்டி புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புள்ளி தான் வந்து நம்ம ப்ராப்ளம். அந்த புள்ளியை சுற்றி நான் ஒரு சர்க்கிள் போடுறேன் அப்படின்னா the distance between that circle and the pulley and the circle, that is where the solution lies. ஸோ நம்ம அந்த புள்ளியிலே இருந்தோம் அப்படின்னா அதை விட்டு தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ we'll have to step away from the problem, think about every single thing that is around this problem, and then decide if the problem is with me or with the things around. So எப்பயுமே அதே மாதிரி வந்து when it's related to a person, when it is actually related to a person, when the problem is related to a person, நான் என்னையே அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு யோசிக்காம what did they go through actually to tell me that way or treat me that way அப்படின்னு யோசிச்சோன்னா, and that perspective is going to change your life. Because for example, let's take a குட்டி எக்ஸாம்பிள், குட்டி எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து காலையில் எந்திரிக்கிறேன், ஜாலியாக இருக்கேன், செம்ம ஹாப்பியாக இருக்கேன், ஓகேவா. அதே மாதிரி போய் நான் வேலை பார்க்குறேன், how will my work be? சூப்பராக போகும், செம்மையாக போகும். இதுவே நான் காலையில் எந்திரிக்கும் போது செம்ம காண்டாக இருக்குது, ஐயோ ஏஞ்சோடனே டென்ஷனாக இருக்குது, அதே இதோடையே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா how will my work be affected? Extremely, right? So சேம் திங். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபூலிஷாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா they would not have met people who would have given them the clarity to actually act in the right way. So yeah, there's a lot of things to talk about. It's a whole debate, it's a whole thing to talk about. I love talking about people, and yeah, we'll do it someday. ஆனால் வந்து being wrong is not always wrong. It's not bad. Mistakes happen, and mistakes make us human. So yeah, it's a cutie story and a long video. See you then. Bye. Thanks for taking the time to watch this video. Please subscribe, whatever.